உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி, அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான சிம்மராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் சாதனைகள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். பல சவால்களில் ஜெயிச்சு அந்த வெற்றி களிப்பு உங்கள் முகத்தில் தெரியும் மாதமாக இருக்கும். வேலையில் சற்று உயர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு இது வரைக்கும் நமக்கு உயர்வு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு வேலையில் உயர்வு கிடைக்கும். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பில்டர்ஸ் வச்சு வீடு கட்டி வாங்கி கொடுத்து விற்றுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் உங்கள் வேலையில் கொஞ்சம் தடைகளும் தாமதமாகவும் ஏற்படும். உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு, உங்களை பற்றி இது வரைக்கும் நல்ல ஒரு உயர்வான நிலையில் வச்சுருப்பாங்களோ அவங்க உங்களை பற்றி சின்னதாக ஒரு குறை உங்களை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுவும் கூட உங்கள் மேலே எந்த தவறுமே கிடையாது. உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஏதாவது விஷயத்தெல்லாம் மாட்டி விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அரசாங்க வேலை இருக்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், உங்கள் உடம்புல பித்தம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கனால அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் குளிர்ச்சியான பானங்கள் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களால் உயர்வு உண்டு, நண்பர்களால் உதவியும் உண்டு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த புதிய தொழில் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் உங்களால் உங்களுடைய சுய சாதகத்தை காட்டி தெரிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதனால் அந்த மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஏன்னா பலவிதமான ஒரு ரிஸ்கான விஷயங்கள் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சு முடித்து வெற்றி பெற்றுவீங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் மன அழுத்தம் இதனால் கொஞ்சம் மனசில் ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கிற மாதிரியான உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்போ காதல் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போவீங்க. திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பில் சில பேருக்கு சிம்மராசிக்காரருக்கு காதல் விஷயத்தில் இருக்குது. உங்களுக்கு கடன் பிரச்சனை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் முதல்ல கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம். நிம்மதி இல்லாமல் நம்ம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தாலும் ஒரு கடனை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ இந்த மே மாதத்தில் பாருங்கள், கடனில் ஒரு பகுதியை முடிச்சுக்கிட்டு நினைப்பீங்க, அதே மாதிரியே ஒரு பகுதியை முடித்து நிம்மதியை அடையவும் ஆரம்பிப்பீங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், உறவினர்கள் மூலமாக திடீர்னு நல்ல செய்தி சேரும். இது உங்களுக்கு முன்னாடியே வரக்கூடியது. ஆனால் பாருங்கள், இப்போ கோச்சாரப்படி சரியில்லாத நேரத்தில் இப்போ லேட்டாக வருது. உங்களுக்கு இப்போ தடைகள் கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லேட்டாக வந்தாலும் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக அந்த செய்தி உங்களை மனசுக்குள்ளே ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களுக்கு அப்போ உங்களால் புதிய முயற்சிகள் வெற்றி உண்டு. புதிய தொழில் செய்கிறப்ப மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல ஒரு மனமகிழ்வான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எனக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, அது எப்போ கிடைக்கும், நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, அதனாலேயே பாருங்கள் மன மகிழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. நிறையா நீங்களாக பாருங்கள், ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆன்மீக எண்ணங்கள் திடீர்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆன்மீக எண்ணங்கள் வந்தோடனே பாருங்கள், உங்கள் மனசு அமைதி அடையக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மாதங்களில் கொஞ்சம் அசைவ சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராததாக இருக்கும். உங்களால்
நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மே மாதம் முழுவதுமே சிறப்பான மாதமாக இருக்கும்.